வாங்க நம்ம இன்றைக்கி வெங்காயம் கோஸு சேர்த்து போண்டா செய்யலாம். அதுக்கு கோஸையும் வெங்காயமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது பூண்டு இஞ்சி ரெண்டுமே தட்டின மாதிரி குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடி போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், கடலை மாவு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கையை விட்டு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் பொறுமையாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே அத்தி வச்சுட்டாலே இதுலேருந்து தண்ணி வந்து திட்டமாயிடும். இல்லை உடனே போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா தண்ணி வந்துடும். தட்டி போடுற அளவுக்கு பக்குவம் வரும். இப்போ நான் இதை அப்படியே வைக்கல, கொஞ்சமாக அவசரமாக நான் செய்கிறதால லைட்டாக தண்ணி தெளிச்சிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ போண்டா போட்டு எடுத்துடலாம். நாங்கள் கரண்ட் இல்லைங்க இப்போது. வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். போண்டா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனியன் கொஞ்சமாக கோஸ் சேர்த்துருக்கேன். ஆனால் இது வந்து டேஸ்ட் வந்து ஆனியன் தான் ரொம்ப நல்லா தெரியும். நம்ம கடைங்களில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம வெங்காய போண்டா செஞ்சிடலாம்.